நீங்க சரியா இருக்க விரும்புறீங்களா இல்ல சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? யார் சரி யார் தவறுன்னு நம்ம எல்லாருக்கும் நம்மளோட கருத்துக்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நம்மள நியாயப்படுத்த வழிகள் இருக்கு. மற்றவர்கள் நமக்கு செஞ்சதுக்கு நாம தண்டிக்க விரும்புறோம். ஆனா நாம தான் நம்ம மனசுல கதையை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கோம். கடந்த காலத்துல யாரோ ஒருத்தர் நம்மை காயப்படுத்தினாங்கன்னு நிகழ்காலத்தில் நம்மை நாமே தண்டிக்கிறது முட்டாள்தனம். கடந்த காலத்தை விட்டு கொடுக்க மன்னிக்க தயாராக இருக்கணும். மன்னிப்புன்னா நம்மளை புண்படுத்துகிற உணர்வுகளை விட்டுட்டு முழு விஷயத்தையும் அப்படியே விட்டுடுறது தான். மன்னிக்காத நிலை நம்முள்ளேயே இருக்கிற ஏதோ ஒன்றை அழித்திடும். ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை அறிவார்கள். மன்னிப்பு 2 வகைப்படும். ஒன்று சுய மன்னிப்பு, மற்றொன்று உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது. சுய மன்னிப்பு என்பது நீங்களே உங்களுக்கு கொடுக்கும் பரிசு. இது உங்களை கடந்த காலத்திலிருந்து விடுவித்து சுதந்திரத்தையும் அன்பையும் உங்கள் வாழ்க்கையில் நுழைய அனுமதிக்கிறது. உங்களிடம் அன்பாக பேசுங்கள். சுய தண்டனையை இரக்கமுள்ள சுய பேச்சால் மாற்றவும் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் வளரவும் பரிணமிக்கவும் உதவும் பாடங்களாக கருதுங்கள். உங்கள் மதிப்பை உறுதிப்படுத்துங்கள். எனது கடந்த கால தவறுகளுக்கு நான் என்னை மன்னித்து என்னை விடுவிக்கிறேன் போன்ற உறுதிமொழிகளை பயன்படுத்துங்கள். இந்த உறுதிமொழியை அடிக்கடி சொல்லுங்கள். மற்றவர்களை மன்னிப்பது கடினம்தான், ஆனால் முடியாதது அல்ல. நமக்குள் இருக்கும் குழந்தை மன்னிப்பதற்கு முன் பழிவாங்கத் தேடும். அதற்கு இந்த பயிற்சி மிகவும் உதவியாக இருக்கும். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்காருங்கள். மன்னிக்க மிகவும் கடினமாக இருப்பவர்களை பற்றி சிந்தியுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? உங்கள் மன்னிப்பை பெற அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் எவ்வளவு காலம் துன்பப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இப்போது கற்பனை செய்து பாருங்கள். மன்னிப்பை பற்றி சிந்திப்பது எளிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதல்ல. ஒரு இறுதி பயிற்சியாக இதை ஒரு முறை செய்வது விடுதலையாக இருக்கலாம். இப்போதைக்கு உங்கள் கவனத்தை உங்கள் பக்கம் திருப்புங்கள். நான் என்னை மன்னிக்கிறேன் என்று உங்களுக்குள் சத்தமாகச் சொல்லுங்கள். இன்னும் 5 நிமிடங்கள் இதை செய்யுங்கள். இவை சக்தி வாய்ந்த பயிற்சிகள் மற்றும் மீதமுள்ள குப்பைகளை அகற்ற வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்வது நல்லது. திடீரென்று ஒரு நாள் அவை விட்டுவிட்டு கரைந்துவிடும். நீங்கள் தனியாக இருந்தாலும் சத்தமாய் சொல்லுங்கள். மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து மன்னிக்கப்பட வேண்டிய நபரின் பெயரைச் சொல்லுங்கள். உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். நன்றி, நான் இப்போது உங்களை விடுவித்தேன் என்று சொல்லுங்கள். இல்லையென்றால் நீங்கள் மன்னிக்கும் நபர் அதை உங்களிடம் சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள். குறைந்தது 5 அல்லது 10 நிமிடங்களாவது இதை செய்யுங்கள். நீங்கள் இன்னும் சுமக்கும் அநீதிகளை உங்கள் இதயத்தில் தேடுங்கள். பின்னர் அவற்றை விட்டுவிடுங்கள். அந்த நபரை முழுமையாக விடுவித்து அவரை என்றென்றும் மன்னியுங்கள். அன்பு எப்போதும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் செயல்பாட்டில் நான் பணியாற்ற விரும்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுள் உங்களுக்கு என்றென்றும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும்.